வணக்கம். வேல் நாடக சபையாரின் அடங்கா பிடாரி என்னும் நாடகம் மக்கள் திலகம் உயர்திரு எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் நடைபெறும். என்னது வீடு என்னைக்கும் போல கலகலம் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்குது, என்ன விஷயம்? சரி, முத கூட வருது, கூட என்னென்ன வருமோ? கூட ஐயோ, என்னது உள்ள ஜேம்ஸ் பாண்ட் படமே நடக்குதா? ஜூடா போயிட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. அடியே மருமகனே, என் மகனை கொஞ்சம் உயிரோட வையே. டேய் ராஜி, உயிரோட இருந்தா வந்துடுறா. கூப்பிட்டீங்களா? என்னடா நோன்ற? டேய், பொண்டாட்டி கையால் அடி வாங்குறது உனக்கு என்ன புதுசா? அனுபவப்பட்டவனானே நீ. அவ கையை ஓங்கும் போது திடுதிடு ஓடி வர வேண்டியதாடா. காலை ஓடிக்க அளவுக்கு ஏன் அங்கே நிக்கிற? எப்படி ஓடி வர்றது? கதவை தாப்பா போட்டுக்கிட்டான். கதவை சாப்பிட்டு அடிச்சாடா உன்னை. அறிவு கட்ட ஜென்மம், அறிவு கட்ட ஜென்மம். பொண்டாட்டி கையால் அடி வாங்கலாமாடா? நான் இருந்தா நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? காலை பிடிச்சிட்டு அடிக்காத விட்டுருன்னு கெஞ்சுவேன். தானே பார்த்தேன். அம்மாடி மருமகளே, புருஷனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான், அதுல தப்பு இல்ல. ஆனா கையால போடுறது இருக்கு பாருமா, அது ரொம்ப தப்புமா. பையனை இப்படி அலங்காரப்படுத்தி வச்சிருக்கீங்க, அப்படி என்னமா பண்ணாவ? எனக்கு கோவம் வர மாதிரி இவரையே நடக்கணும். கண்ட பாத்திரத்தை எடுத்து அடிக்கிற, அப்புறம் ஏன் கையோடவே அவர் இவரேன்னு மரியாதை கொடுக்குற? சொந்தமாக என்னடா பண்ணுன? ஒண்ணு செய்யலப்பா, குழம்புல கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டுட்டேன். சமையல் வேற பண்றியா? சும்மா பொழுதுபோக்கா குழம்பு வச்சு சொன்னா நான் அறையில இப்போ வேண்டா, சமையல் பண்றது பொழுதுபோக்கா? ஏமா கல்யாணத்தை பண்ணிட்டு புருஷனை சமையக்காரடா சுட்டிய? ஏன் புருஷன் சமையல் பண்றதுன்னு புதுசா ரொம்ப நாளா பண்றியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான்பா. எல்லார் வீட்லயும் அப்படித்தான் நடக்குது. அதனாலதான் அடுப்படியை கூட பின்னால வச்சு கட்டுறது வழக்கம். புதுசா இருக்குமா வழக்கம்? சரி சரி, உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. போடா, இன்னும் 2 3 பாத்திரம் இருக்கு போறதுக்கு, போய் வாங்கிட்டு வா போ. வயிற்ற பசிக்குது, வந்து சாப்பாட்டை போடுங்க. அனுப்புங்க. டேய், கையோட பரிமாறிட்டு வாடா. பக்கத்துல ஒரு விசிறி வச்சுட்டு விசிறு. போடா, அறிவு விட்ட ஜென்மம், போடா. பாத்தீங்களாப்பா என் தலைவிதிய? உங்க அம்மாவை விட ஒண்ணும் மோசலடா, போடா போடா. எத்தனை நேரத்துல பிறந்தாலும் பாத்திரத்தால் அடி வாங்குறதே பொழப்பா போச்சு. பாவம் இருக்கட்டும், இவனுக்கு ஒரு வழி பண்றேன். அடே ராஜி, ஏப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வர போறாங்க தெரியுமா? யாருப்பா? பஞ்ச பாகவதன், கஞ்ச கதிரேசன். அதான்டா உன் சிநேகிதன் பாடகர் நம்ம வீட்டுக்கு வர போறான். ஐயோ, அவனை ஏப்பா வீட்டுக்கு கூப்பிட்டீங்க? அறிவு கட்ட ஜென்மம், நானா கூப்பிட்டேன். அவனா வர்றேன்னா வரையின்னு சொல்லணும், எப்படி வேண்டாங்கிறது? வாங்க வாங்கன்னு கூப்பிட நீங்க யாரு? நான் யாரா? நிக்கிறான் உன் புருஷன், இந்த கழுதைய பெத்த அப்பன். எந்த துப்பனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வீட்டுல நான் ஒருத்தி தான் நாட்டாம பண்ண முடியும். வேற யாரு பண்றா நாட்டாம இந்த வீட்டுல? உன்னை விட்டா பின்னையே என்ன கேட்காம அந்த பாகவதரை இங்க கூப்பிட்டுங்க. கேட்கலான்னு தான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இந்தாமா வரப்போற பாகவதன் உன் புருஷனோட வேலை பாக்குறவன். பாக்கட்டுமே. அவன் வந்து உன் புருஷன் உங்ககிட்ட படுற பாட்டை பாத்துட்டான்னா, யாயா குடும்பம் நடத்துற லட்சணம் இதுதானான்னு என்ன கேட்பான். கேட்கட்டுமே. என்னடா அது ராமலிங்க குடும்பத்துல அள்ளி தர்பார் நடக்குதுன்னு ஊரெல்லாம் சொல்லுவான். சொல்லட்டுமே. என்னது வரப்போற பாகவதங்கிற நீ பாடுற? சாந்தா, என்ன வரப்போற பாகவதன் கூட வேலை பாக்குறவன். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அவனுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தினா நான் வேலைக்கே போக முடியாது. அதுக்காக திடீர்னு என் பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? உன் காலில் வேணாலும் விடுங்க. அப்பா நீங்களும் விடுங்க. சரி சரி, 2 பேரும் கெஞ்சி கேட்கறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆளுக்கு முன்னால புருஷனுக்கு அடங்கின பொஞ்சாதி மாதிரி நடந்துக்கிறேன். மாதிரிதான். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? 3 தரம் தான் நீங்க என்ன அதிகாரம் பண்ண முடியும். அதுக்கு மேல போனா முன்கை நீளும், முகரக்கட்டை வீங்கிடும், அப்புறம் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். கேட்டாடா மகனே, 3 வாட்டி தான் அளவுக்கு வீறிட்ட, அவ்வளவுதான். அவ சுயரூபம் வந்துடும், நமக்கு இருக்கிற ரூபம் போயிடும். ராமலிங்கா, ராஜு கரெக்டா வந்துருவானே. சாப்பாட்டு கூப்பிட்டா வேலையை மிஸ் பண்ணவே மாட்டானே. சரி சரி, 3 தரம். நினப்பு இருக்கு. கூப்பிடு பாவதர், வாங்கயா, உள்ள வாங்க. திவ்யமான குடும்பம். ஏன் திசைக்கு ஒருத்தர போய் நிக்கிறீங்க? மரியாதை திதியார மாடு வந்தவங்க வாங்கன்னு கூப்பிட்டியா? அதுதான் போட்டும். ஏண்டி நிக்கிற? போய் காப்பி கொண்டாடி போய். சுவாமி மன்னித்து விடுங்க, மறந்து விட்டேன். இதோ போய் கொண்டு வர்றேன். ஒரு தரம். ஒரு வாட்டி முடிஞ்சு போச்சுரா, இந்த 2 வாட்டி தான் பாக்கி. ஜாக்கிரதை. என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல, பையனுக்கு புத்தி பத்தி சொல்றேன். புத்திக்கு ஒரு தகப்பன், பக்திக்கு ஒரு மகன், அடக்கத்துக்கு ஒரு மருமக. அடாடா, இதுதான் குடும்பம். இதா குடும்பம்? பின்ன கிடைக்கணுமே. கிடைக்குது, வாங்கி குடி. காப்பியை குடிச்சிட்டு குத்து கல்லாட்டம் நிக்கிறீடி. ரத்தலட்சியம் கொண்டாந்து கொடுக்கணும் ஒரு அறிவு கிடையாது உனக்கு. அரஞ்சலாம் தெரியுமா?
வந்துட்டேன் மன்னிச்சுக்குங்க. ரெண்டு பேரை காமிச்சிட்டு போறான். 2 வாட்டி பிடிச்சு போச்சு, 100 வாட்டி தான் பாக்கி பத்திரம். என்ன சொல்றீங்க? அதே புத்தி. அதே பையன், அதே அத்தை, அதே புத்தி. பலே 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 பலே. எங்க சுண்ணாம்பு காணா? சுண்ணாம்பு மாறு மாறு 3000 மாறு. அரஞ்சன தெரியுமா? சுண்ணாம்பு கொண்டாந்து அறிவு கிடையாது. ஐயோ அத்தா அத்தா, இன்னைக்கு எனக்கு என்னமோ எல்லாம் மறதியாவே ஆகிக்கிட்டு இருக்குது. ஆமா அத்தா, மன்னிச்சிருங்க அத்தா, மன்னிச்சிருங்க. முடிஞ்சதுடா. பத்திரம் மூச்சு விட்டுறாத, மூஞ்சி வீங்கிரும். ராமலிங்கம், ரொம்ப பையனுக்கு புத்திமதி சொல்லாதீங்க. அத பொண்டாட்டியை எந்த விதமா அடக்கி ஆடுறான் பாத்தீங்களோ? இவன் என்ன எடுத்துங்களேன். மருமக இருக்காரு மாமா கிட்ட ஆடுனா ஆடுவா, பாடுனா பாடுவாள. ஏம்மா, ஒரு பாட்டு தான் பாட கேப்ப ஞானத்தை கேட்கிறாரு. பாடி தொலையண்டி பாரு. நல்ல சமயமடா, நல்ல சமயமடே, இதை நழுவ விடுவேனோ. பாட்டு போற வராம சொல்ற. வந்துடுறா. அறிவு இருக்காய் அவனுக்கு? 3 தடவை முடிஞ்சிருச்சுல்ல, 3 இல்லாம 4ஆம் தடவை அடி. நான் சொல்றேன் புருஷனை புது மாதிரி அறையறீங்க. என்னங்க என்ன புதுசாயிட்டு? தினம் வந்து பாரு, இதேதான் நடக்குவீங்க. என்னமா புது மனுஷன் வந்து தொலைக்கிறியன்ட்டு 2 பேரும் என் காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினாங்க. கெஞ்சுறீங்களா இல்லையா? அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். 3 இல்லாம 4ஆம் தடவை கேட்டா அவன் எதுன்னு. ராமலிங்கம், ராஜி, நான் வர்றேன். எனக்கு மயக்கமா வந்து போல. நான் வர்றேன். வந்துட்டா பெருசா ஜூப்பா வச்சு. என்ன சொரணக்கட்ட ஜென்மம் போடா. இதுக்கு மேல யாரா நிக்கிறேன்? நாக்க புடிட்டு சாவடா, போடா. சாவி சொல்றீங்களா? ஏன்டா டேய், பார்த்தது யாரு? பாவரன் குடும்ப லட்சணம் தெரிஞ்சு மாத்தா. இது அப்படியே கதையா காலட்சேபம் பண்ணுவா, திருத்தவா. போறேன். நான் சாவ போறேன். போயிட்டேன். அதுக்காண்டா பர்மிஷன் வாங்கிட்டு போற? சனியை விட்டதுன்னு ஜாலியா இருக்க போறேன். ஜாலியா இருக்க போறியா? உன் புருஷன் சினிமாக்கா போறான், சாவ போறான். போகட்டுமே. அப்புறம் எப்படி ஜாலியா இருப்ப? ஏன் இருக்க முடியாது? புருஷன் போயிட்டான்னா பொட்டு அழிச்சிட வேண்டியதான். பொட்ட அழிச்சிட வேண்டியதான். தலையில பூ வைக்க முடியாது. ஐயோ, என்னால பூ வைக்காம இருக்க முடியாது. கழுத்துல தாலி இருக்காது. ஐயோ, 4 பேர் மத்தியில மங்களகரமா நீ நடமாட முடியாது. நிஜமாவா? ஆமா, புருஷன் இல்லைன்னா அப்படித்தான். ஐயோ, என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. மாமா மாமா, அவரை கூப்பிடுங்க மாமா, அவரை கூப்பிடுங்க. நானே துரத்துறேன், நீதானே துரத்துற, நீ கூப்பிடு. நான் கூப்பிட்டேன், மறுபடியும் அடிக்க போறேன்ட்டு வர மாட்டாரு. கூப்பிடுங்க மாமா. நான் கூப்பிட்டா வந்தாலும் வச்சுக்க. கிட்ட இருக்கான மறுபடியும் சாத்துறானா? சத்தியமா அங்க அப்புறானே செத்த எங்க அப்பா இருக்கிற மாமா ஆணையா அடிக்க மாட்டேன். நிச்சயமா? ராஜே வாங்க. வாடா டேய். நான் இங்க இருக்கப்பா. என்னது? இங்கதான் இருக்கீங்களா? சாகல சத்தியம் வீடு கொடுத்துக்க மறுபடியும் அடிக்க போறேன். இல்ல மன்னிச்சிருங்க மாமா. அத்தான் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு புத்தி வந்துடுச்சு. வேண்டா, காரியம் ஆற வரைக்கும் தான் காலை பிடிப்பானுங்க. காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்டா காலை விடுற? என்னப்பா செய்யுது? பழக்க தோஷம். இங்கேயும் பழக்கம். மருமகளே, ஏனுங்க மாமா? உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இப்படி ஒரு நாடகம் நடிச்சோம். நாடகமா? ஆமாம்மா. புருஷன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஓடுற அளவுக்கு ஒரு பொண்டாட்டி அவனை நடத்துறான்னா அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்காதுன்னு நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் நடிச்சோம். நிஜமா எனக்கு புத்தி வந்துருச்சு. வந்துருச்சா? ஒரே ஒரு வாட்டி என் கண்ணு முன்னால உன் புருஷன் கால விடு. காலையா விடு. விடுவேன்னா விடு.